யெகோவா இதை பிரேட்டின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நிறைய காரியங்கள்ல நாம தடுக்குகிற அனுபவம் காணப்படுகிறது. அப்படி சில நேரம் தடுக்கும் போது அது எப்பேற்பட்ட தடுக்கலா இருந்தாலும் சரி, தேவன் பார்வையில அது நமது காரியத்தில் ஒரு குறைவுதான். தீத்து 1:5 படி அதன் முதல் பாகத்தை நாம பார்க்கும்போது, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கு, அதாவது நமது குறைவுகளை நாம ஒழுங்குபடுத்த பிரயாசப்படணும். ஏன்னா தீத்து 3:14 படி குறைவுகள் தேவனுக்கு முன்பாக நம்மை கனியற்றவர்களாக மாற்றிவிடும். வேதாகமத்தின்படி தேவனுக்கு முன்பாக கனி கொடுக்கிற செடிகளாய் தான் இருக்க வேண்டும். கனியற்ற செடியானது வீண்தானே. அது மாதிரிதான் நமது வாழ்க்கையும். நாம கனி கொடுக்கிற அனுபவத்துல காணப்படும் போதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களாய் காணப்பட முடியும். எனவே நமது குறைவுகளை நாம சரி பண்ணணும். சின்ன சின்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாய் இருந்தாலும் சரி, அவர் முன்பாக அது குறைவுதான். குறைவுகள் காணப்பட்டால் பரிபூர்ண பலனை, ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை நாம ஆராய்ந்து ஜெபித்து அவர் கருத்தில் நம்மை சமர்ப்பிக்கும் போது நமது காரியங்களை தேவன் நமக்கு கற்று தருகிறார். அதாவது நமது குறைவுகளை தேவன் கற்று தராங்க. குறைவுகள்னா பேசுறதா இருக்கலாம், தேவ காரியமா இருக்கலாம், குடும்பங்களில் சில சூழ்நிலைகளா இருக்கலாம், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம். நாம மனுஷங்க தானே, குறைவுகள் சகஜம்தான். ஆனா தேவன் பார்வையில பாவத்தை உண்டு பண்ணுகிற குறைவுகள் நமக்கு வேண்டாமே. தேவ பிள்ளைகளாகிய நாம மற்றவங்களுக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக வாழக்கூடிய அனுபவம் வேணும். அனுபவம் மட்டுமல்ல, நற்கிரியைகளும் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். மற்றவங்க குறை சொல்ற அளவுக்கு நாம் போக வேண்டாமே. எனவே குறைவுகளை ஜெபித்து சரிப்படுத்துங்க, கனி கொடுக்கிற வாழ்க்கைய வாழுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.